வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்ட் சேனலுக்காக உங்களுடன் சத்யபிரியா ஜெயக்குமார். தன்னோட முயற்சியில கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமாதித்யன் திரும்பவும் முருங்கை மரத்துல இருக்கிற வேதாளத்தை இறக்கி தோல்ல கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. இப்போ வேதாளம் திரும்பவும் விக்ரமாதித்தனுக்கு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த வேதாளம் சொன்ன கதை என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள போலாமா? கதையோட இறுதியில உங்களுக்கான விடுகதையும் முந்தைய விடுகதைக்கான விடையும் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம கேளுங்க. முன்னொரு காலத்துல சந்திரகாந்தன்கிற அரசர் சிவபுரிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த மன்னர் வீரத்திலையும் தானத்திலையும் சிறந்தவரா இருந்தாரு. அதனால அவரோட ஆட்சியில மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு தடவை மன்னர் சந்திரகாந்தனோட அரண்மனையோட வாயில் காப்பாளர் சந்திரகாந்தனை சந்திக்க வந்தாரு. வந்து அவர்கிட்ட, மன்னா, நம்ம நாட்டை எதிரி நாட்டு படைகள் தாக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட மன்னருக்கு திகைப்பா இருந்துச்சு. அரண்மனையோட வாயில் காப்பாளனான உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வாயில் காப்பாளன் எந்த பதிலுமே சொல்லல, அமைதியா இருந்தாரு. சில நாட்களுக்கு அப்புறமா திடீர்னு எதிரி நாட்டு படைகள் சந்திரகாந்தனோட சிவபுரி நாட்டை தாக்க ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே சந்திரகாந்தன் முன்னெச்சரிக்கையா தன்னோட படைபலத்தை வச்சிருந்ததால அவரோட படைகள் ரொம்பவும் வீரத்தோட சண்டை போட்டு எதிரி நாட்டு படைகளை நாட்டை விட்டு துரத்திடுச்சு. அதுக்கப்புறமா தான் சந்திரகாந்தனுக்கு தன்னோட அரண்மனை காவலன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மறுநாள் அவரை கூப்பிட்டு அவருக்கு பரிசு தர நினைச்சாரு. அதன்படியே அடுத்த நாள் அரசவை கூட்டி 1000 பொற்காசுகளை அந்த காவலனுக்கு பரிசா கொடுத்தாரு அரசர். சந்திரகாந்தன் அப்போ வாயில் காப்பாளனை பார்த்து, நம்ம நாட்டை எதிரிகள் தாக்க போறது உனக்கு எப்படி முன்னமே தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த காவலன் தனக்கு சில நிகழ்வுகள் அது நிஜத்துல நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட தூக்கத்துல கனவு மூலமா தெரிய வரும்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே சந்திரகாந்தன், நீ 1000 பொற்காசுகளை வச்சுக்கோ, ஆனா நீ இப்பவே காவலன் பதவியிலிருந்து நீக்கப்படுற அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட, விக்ரமாதித்தா, தன்னோட நாட்டு வெற்றிக்கு காரணமாயிருந்த தன்னோட அரண்மனை காவலனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டு அவனை பதவியிலிருந்து சந்திரகாந்தன் எதுக்காக நீக்கினாரு அப்படின்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் சிந்திச்ச விக்ரமாதித்தன், காவலன் தன்னோட கனவு மூலமா எச்சரிச்சு தன்னோட நாட்டை காப்பாத்தினதுக்கு பரிசா அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்துட்டாரு. அதே நேரத்துல தன்னோட அரண்மனை காவலன் வேலையில் இருக்கும் போதே அவர் தூங்கி இருக்காரு. அப்போதான் அவருக்கு அந்த கனவு வந்திருக்கு. தன்னோட கடமையில அலட்சியமா இருந்த காரணத்துக்காகத்தான் அந்த வாயில் காப்பாளனை பணியிலிருந்து மன்னர் சந்திரகாந்தன் நீக்கி இருக்காரு. அவரோட இந்த செயல் ரொம்பவும் சரியானதுதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. விக்ரமன் சொன்ன சரியான பதில கேட்ட வேதாளம் அவனோட மௌனம் களையவே தன்னோட கட்டில இருந்து அவிழ்த்துக்கிட்டு திரும்பவும் முருங்கை மரத்துக்கு பறந்து போய் அதுல ஏறிக்குச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் விக்ரமாதித்யன் வந்து வேதாளத்தை பிடிச்சு முதுகலை கட்டிக்கிட்டு காளி கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இப்படியே 24 முறை தொடர்ந்து வேதாளம் கூட்டிக்கிட்டு போக போக கதை சொல்லி திரும்ப திரும்ப முருங்கை மரத்திலேயே போய் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையுமே மனம் தளராம விக்ரமாதித்யன் திரும்ப திரும்ப வேதாளத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா 25வது தடவை வேதாளம் சொன்ன கதையை கேட்ட விக்ரமாதித்யன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பாசாங்கு செஞ்சுக்கிட்டே ரொம்ப தூரம் பேசிக்கிட்டே வந்தாரு. வேதாளமும் விக்ரமனோட பேச்ச கவனிச்சுக்கிட்டே வந்ததால
காளி கோவில் வந்ததே அதுக்கு தெரியல. இப்படியே விக்ரமாதித்யன் பதில நீட்டி முழக்கி தன்னோட 25வது கதையில வேதாளத்தை காளி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. காளி கோவிலுக்கு வந்த வேதாளம் காளிய தரிசனம் செஞ்சு திரும்பவும் தன்னோட சாபத்திலிருந்து நீங்கி சுய உருவத்துக்கு வந்துடுச்சு. விக்ரமாதித்யனுக்கு நன்றிய சொல்லுச்சு. அதோட நன்றியை தெரிவிக்கும் விதமா வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட அவரை காளி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த முனிவரே இல்ல, அவர் ஒரு மந்திரவாதி. ஏற்கனவே 999 மன்னர்களோட தலைய காளிக்கு பலி கொடுத்து யாகம் செஞ்சிருக்காரு. 1000வது தலையா உன்னோட தலையத்தான் வெட்ட போறாருங்கிற தகவலை சொல்லிச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட விக்ரமாதித்யன் முனிவர் வேடத்துல இருந்த மந்திரவாதியோட தலைய வெட்டி யாகத்துல போட்டாரு. 1000வது தலையா மந்திரவாதியோட தலை யாக குண்டத்துல விழவும் காளி தேவி விக்ரமாதித்யனுக்கு வரம் கொடுக்க தயாரானாங்க. அப்போ விக்ரமாதித்யன் ஏற்கனவே இறந்து போன 999 மன்னர்களும் திரும்ப உயிரோட வரணும்னு வரத்தை கேட்டாரு. விக்ரமாதித்ய பூபதியோட வீர தீர செயலால எல்லா மன்னர்களும் உயிரோட வந்தாங்க. இப்படி வேதாளம் பத்தின கதையும் வேதாளம் சொன்ன கதைகளையும் போஜராஜனுக்கு 5வது பதுமையான மனோன்மணி பதுமை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து 6வது பதுமையிலிருந்து 32வது பதுமை வரைக்கும் போஜராஜனுக்கு விக்ரமாதித்யன் பத்தியும் அவரோட தம்பி பட்டி பத்தியும் வேதாளம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு செஞ்ச உதவிகள் பத்தின கதைகளையும் எடுத்து சொன்னாங்க. அந்த 32 பதுமைகளும் ஒரு காலத்துல பார்வதி தேவியோட தோழியர்களா இருந்தவங்க தான். அவங்க செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்காக அவங்களுக்கு சாபம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சாபம் என்னன்னா, இந்திரன் உருவாக்க போற சிம்மாசனத்தோட ஒவ்வொரு படிகள்லையும் ஒவ்வொரு பதுமையா காவல் காக்கணும். அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்யன் 2000 வருஷங்கள் பயன்படுத்துவாரு. அது வரைக்கும் அவங்க சிலைகளாகவே இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த சிம்மாசனம் மண்ணுக்குள்ள மூழ்கிரும். போஜராஜன் ஒரு அரசர் அந்த சிம்மாசனத்தை தோண்டி எடுப்பாரு. அவர்கிட்ட விக்ரமாதித்யன் பத்தியும் பட்டி பத்தியும் வேதாளத்தை பத்தியும் 2000 வருஷங்கள் நடந்த எல்லா கதைகளையும் எடுத்து சொல்லணும். இப்படி எல்லா கதைகளையும் சொன்னதுக்கு அப்புறமா போஜராஜன் மூலமா உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதன்படியே கடைசியில 32 பதுமைகளுக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சு போஜராஜனுக்கு நன்றிய சொன்ன பதுமைகள் அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப தேவலோகத்துக்கே போயிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை கேட்கும் பழக்கமுள்ள உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்ப விடுகதை பகுதிக்கு போலாமா? முந்தைய விடுகதை, காயில் ஒட்டியவன் பழத்தில் பிரிந்து விடுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை புளியங்காய். இன்றைய விடுகதை, அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது, அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தெரியாதவங்க அடுத்த கதை வரை காத்திருங்க. குழந்தைகளோட பெயரோ அவங்களுக்கு பிடிச்சவங்க பெயரோ கதைகளில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பெயரை பதிவிடுங்க. ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.